Hi மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அழகான பார்க். அங்க இருந்து சுத்தி சுத்தி அப்படியே நம்ம பார்க்குள்ள வந்தாச்சு. பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. 2-3 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பார்க்கு கட்டாயம் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப தூரம் பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போகணும், சும்மா ஒரு வாக் போகணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சுற்றியே நம்ம நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கும். ஷார்ட்டாக போகிறது பிடிக்காம ரொம்ப லாங் வாக் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்றவங்க இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி காலையில் ஒரு லாங் ரன் பண்ணணும், ஒரு லாங் ஜாக் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் கட்டாயமாக இந்த பார்க்கு வருவாங்க. இங்கே வாக்கிங்க்கு ஜாகிங்க்கு எல்லாமே நிறைய ட்ராக் மாதிரி சைக்கிளிங்க்கு இருக்கும். அங்கே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டென்னிஸ் கோர்ட், பாஸ்கெட் பால் கோர்ட் எல்லாமே இருக்கும். எல்லா பார்க்லயுமே நம்ம ஃப்ரீயா விளையாடுறதுக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும், பிளஸ் நமக்கு விளையாடுறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு குரூப் ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்காங்க, அதே நேரம் அங்க கொஞ்சம் குரூப் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பார்க்ல மட்டுமே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, லண்டன் மொத்தமாவே போனீங்கன்னா 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பார்க் இருக்கும். பிள்ளைங்களை கூட்டிட்டு போகலாம் வீக்கெண்ட்ஸ்ல. என்ன கிளைமேட் எப்பவுமே நமக்கு சூட் ஆகாது, மழை பெய்துட்டு குளிர் அடிச்சுட்டு அப்படி இருக்கும். ஸோ இந்த மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, அதுதான் இங்கே மேக்ஸிமம் நிறையவே இருக்குது. எல்லாம் இப்போ அப்படியே வெறும் கம்பு கம்பாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பார்க். அவ்வளோ அழகாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த பார்க்குக்கு காலடி வச்சதே கிடையாது. இப்போ இந்த வீடியோக்காக தான் இந்த பார்க்க டெய்லி இதை தான் இப்படி தான் கிராஸ் பண்ணி போகிறது வர்றது. நம்ம எக்ஸசைஸ்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன வீட்டுக்குள்ளேயே முடிச்சிடுறது. இங்கே வாக்கிங் வந்ததில்லை. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் மழையெல்லாம் இல்லை, இன்றைக்கி சாட்டர்டே லீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் வர முடிஞ்சிச்சு. ஸோ பாட்டு கேட்குறவங்க, தனியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக சைக்கிள் ஓட்டி பழகிறவங்க, பைக் ஓட்டி பழகிறவங்க எல்லாமே, சாரி இங்கே சைக்கிள் சொல்லக்கூடாது, பைக்கு தான் சொல்லணும், பைக்கு பழகிறவங்க எல்லாமே இந்த பார்க்கில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. எல்லா பார்க்குமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி சின்னதாக அப்படியெல்லாம் இருக்காது. நல்ல பெரிய பார்க்காக எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பார்க் எனக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கேயே இதே மாதிரி பார்க் இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பார்க்குக்கும் போனீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்லாம் வேறு இடத்துல வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா வீடு மாறிட்டே இருக்கலாம். ஏன் அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக மாறுறோம் அப்படின்னா, நமக்கு சிலப்போ எதிர்பார்க்குற ரெண்டுக்குள்ள வீடு கிடைக்காது. அப்போ நம்ம வந்து சிலர் வந்து 6 மாதத்துக்கு ஒத்துக்குவாங்க, சிலர் 1 இயருக்குன்னு போட்டுக்கும். 6 மாதத்தில் நம்ம வெக்கேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நோட்டீஸ் முன்னாடியே கொடுத்துடணும். அதே 1 இயர் இருந்தால் நீங்கள் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நோட்டீஸ் கொடுத்தா போதும். அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஷிஃப்ட் ஆகி வரும்போதே சொல்லிவிடுவோம். 1 இயருக்குன்னு கான்ட்ராக்ட் போட்டாலும் நம்ம வந்து இதுதான் ரூல்ஸ். 6 மாதத்தில் நீங்கள் மாறணும்னா 2 மாதம் நோட்டீஸ் முன்னாடியே கொடுக்கணும். 1 வருஷம் கழிச்சு மாறதா இருந்தீங்கன்னா 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்தா போதும். அதுதான் இங்கே உள்ள ப்ரொசீஜர். ஸோ அதனால ஒருவேளை இந்த வீடு ரெண்ட் நமக்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, நமக்கு கொடுக்க முடியலை, அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மாறணும்னா அடுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா இங்கே வந்து குயிக்காக சொல்லவே முடியாது, அப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நிலையா ஒரு இடத்துல அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ரெண்ட் வர்றது வரைக்கும் அவங்க வந்து கட்டாயம் மாறிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு பெரிய தலைவலி இங்கே உள்ள டேக்ஸும் இங்கே உள்ள வீட்டு வாடகையும் தான். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தர் சம்பாதிச்சாலும் முடியாது, 2 பேரும் சம்பாதிக்கணும். அதுவும் ஒரு நல்ல ஜாப்ல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளேயே போக முடியும். இல்லைனா அதெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த நாளை நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் இங்கே நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க. ஸோ சிலருக்கு வந்து லக்கிலி அமைஞ்சிரும், நல்ல வேலை இருக்கும், ஓரளவுக்கு இங்கே வந்து நிறைய வருஷம் ஆகிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி வந்துடுவோம். எங்கே போனாலும் அப்படி தான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் பேசிக்காக நம்ம வந்து ஒரு பணக்காரவங்க, நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது எந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ணி, ஏன்னா அவங்க பேசிக்காகவே பணக்காரவங்க அப்படின்ற இதில் போயிடும். அதுவே இனிதான் சம்பாதிச்சு எல்லாம் மேலே வரணும், நம்ம வாழ்க்கையை இனிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும்னு வர எல்லாருக்குமே இதுதான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்து தான் ஒரு நாள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அப்படி தான் நிறைய பேருக்கு வாழ்க்கைகளும் அமையுது. அப்படி வந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சின்னதாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து ஸ்டெப் பை ஸ்டெப் வாரது வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இருக்கும். அது நிறைய நாள் தங்கவும் செய்யும். ஸோ மினியன்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க.
ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு உடனே அமைஞ்சிடாது, எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிரும், இல்லை ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடும்னா எல்லாத்துக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து மணி 4:45 ஆகுது, ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் இது வரைக்கும் வரல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நாங்கள் இப்போ ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் நாள் தான் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சூட்டபிளா, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காங்களா? நிறைய பேர் இப்போ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமே, இதுக்கு முன்னாடி வந்தவங்க 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்க தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ரிட்டர்ன் போனாங்க. கொஞ்சம் பேர் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வந்தோடனே அதுக்காக வெயிட் பண்ணி இருந்து வாங்கிக்கிட்டு உடனே ரிட்டர்ன் போனவங்களும் இப்போ இருக்காங்க. ஸோ நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன பண்ணி திரும்ப, ஏன்னா வேலை நிறைய இருக்குது ஆனால் அது அமையாது, அதுக்கு நிறைய பாடுபடணும், ரொம்ப கஷ்டப்படணும். நிறைய வேலை இது அதுன்னு வேலை எடுக்கிறாங்கன்னு அவ்வளவு டிவி நியூஸு பேப்பர் எல்லாத்துலேயுமே வரும். எந்த வெப்சைட் போனாலும் இங்கே ஆள் வேணும் அங்கே ஆள் வேணும், நீங்கள் ஒரு லட்சக்கணக்கில் உள்ள வேலைகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் நமக்கு எதுவுமே அமையாது, வராது, கிடைக்காது. அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு வேலையில் ஏறி நீங்கள் தப்பி எடுத்து வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், அவங்களுக்கு என்னப்பா லண்டனில் இருக்காங்க, அவளுக்கு என்னப்பா, இப்படிதான் நான் வந்து நிறைய கேட்டுட்ருக்கேன். என்னையுமே அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே வந்து இதை வாழ்ந்து பார்க்கணும். அப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்தவங்க எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க, நிறைய பேர் ஏன் திருப்பி போனாங்க அப்படின்றதுக்கோட காரணம் நம்ம இந்த இடத்துல இருந்து வாழ்ந்து அதை கண்கூட பார்த்தா மட்டும்தான் நமக்கு அடுத்தவங்களோட கஷ்டமே எப்போவுமே புரியும். இல்லைன்னா ஈஸியாக எதையாவது சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தாக்கு பிடிக்க முடியாமல் வந்து 3 வருஷம் ஆகுது, நல்ல வேலையும் கிடைக்கல, கிடைச்ச வேலையும் சரியாக அமையலை, ஸ்டாண்டர்டாக அதை பார்க்க முடியலை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க படித்ததுக்கும் பார்க்குற வேலைக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ தாக்கு பிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து ரிட்டர்ன் போக வேண்டிய கட்டாயம். ஏன்னா தாக்கு பிடிக்கலை அப்படின்னு வரும்போது உடம்பை கெடுத்து மனசை கெடுத்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி போகிறத விட அவங்க இங்கேருந்து எப்படியாவது போகட்டும் அப்படின்றதுனால சரி ஓகே எடுத்த முடிவு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அது அவங்கள காப்பாற்றுற ஒரு இதாக தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி திருப்பி போன கேஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் போகணுன்னு வந்து வெஸ்டர்ன் லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் அமைஞ்சிடாது. அமையறவங்களும் இருக்குது, அமையாதவங்களை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஹாய். ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிட போறல, மேல ஒருத்தர் இருக்காரு, அவரோட சித்தப்படி தான் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நம்ம தெருவுக்கு பக்கத்துல இருக்க பார்க்கையும் பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ see you guys in next video.